கோவையில் மாநகராட்சி வரவு செலவு அறிக்கை கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். முழுக்க முழுக்க இந்த கோவை மாநகராட்சி பட்ஜெட் பாத்தீங்கன்னா கோவை வாழ் மக்களுக்கு, அதாவது சாதாரண பொதுமக்களுக்கும் பயனில்லை, மாணவர்களுக்கும் பயனில்லை, இளைய சமுதாயத்துக்கும் பயனில்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாருங்க கலர் கூட ஒரே மாதிரிங்க. போன வருஷம் பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் புக்கு பாருங்க, கலர் கூட ஒரே மாதிரி, ஒரே ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. செந்தில் பாலாஜி பதிலாக துணை முதலமைச்சர் போட்டோ போட்டிருக்க ஒழிய, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா புதிய திட்டங்கள் கோவைக்கு, அதாவது 100% வரி ஏற்றிருக்காங்க. ஆனா புதிய திட்டங்கிற ஒண்ணுமே கிடையாது. இத்தனை கோடி வருவாய் வந்துமே இந்த மாநகராட்சி 126 கோடி ரூபாய் வந்து பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. மாணவ மாணவிக்கு பயன்பெறுமா? அதுவும் இல்லை. பொது சுகாதார பிரிவு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. வெறும் மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த போட்டோ ஷூட் பட்ஜெட் தான் இது. வெறும் பேப்பரால தான் இருக்க ஒழிய மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை.